ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஜய்ஸ் பெட்டல்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அயலானோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் எல்லாரும் வருவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக போகலாம். நாங்கள் 2 பேரும் இப்போ ஜாலியாக போகிறோம். நீங்கள் அது கூட வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் பீச்சில் இருக்குது. ஜேபிஆர் பீச் எங்கே இருக்குது? துபாயில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிடிக்க போகிறோம். வாங்க போகலாம். எங்களுக்கு சிவகார்த்திகேயன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் ஆக்டர் சிவகார்த்திகேயன் தான். ஸோ அதனால தான் நாங்கள் போகிறோம். மியூசிக் வந்து ஏ ரஹ்மான் கொடுத்துட்டாங்க. ஸோ டேரக்டர் எல்லாரையும் பார்க்க ட்ரை பண்ணலாம். எல்லோரும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் லான்ச் பண்ணுவாங்க. நாங்கள் டீசர் பார்த்துட்டோம். ட்ரெய்லர் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் இருக்குன்னு போட்டிருக்கு. நாங்கள் இங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டு த பெவிலியன் இன் த பீச் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போகிறோம் இப்போ. கை கொடுக்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஃபோட்டோவா? ஆ. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க் எப்படி இருக்கீங்க? நல்லா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் துபாய். ஹலோ, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் இங்கே சந்திச்சது. தேங்க்யூ. இவ்வளோ தூரம் வந்து என்ன பார்த்தது எனக்கு புரியுது. நாங்கள் பார்க்க வந்தது ரஹ்மான் சாரடா, நீ ஏன் தேங்க்யூ சொல்கிறேன்னு கேட்குறீங்க. அண்ட் என்னை பார்க்க வந்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய குட்டீஸ் இருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் ஹாய். ஹலோ. அயலான் ட்ரெய்லர் பார்த்தீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. என்னண்ணா காஸ்டியூம் சூப்பரா இருக்கா? ஆமாண்ணா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குண்ணா. தேங்க்யூ. உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஒரு தடவை தெளிவாக போட்டு பாருங்க. ஒரு சின்ன டிலே இருந்தது சவுண்டுக்கும் விஷுவலுக்கும், எனக்கு அப்படி இருந்தது. இன்னொரு வாட்டி போட்டு பாருங்க. அண்ட் ரஹ்மான் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ட்ரெய்லரில் வந்து மியூசிக் தெருக்கி விட்டீங்க சார். நானும் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கும் போது ரஹ்மான் சார் வந்து எப்படி பேசுவோன்னா, தலைவர்னு சொல்லிட்டு 2 R போடுவோம், கடைசியில் அந்த ARR மட்டும் கேப்ஸில் போடுவோம். நாங்கள் அந்த மாதிரி ஒரு ரசிகன் நான் ரஹ்மான் சாருக்கு. நான் எவ்ரி டைம் அவரை பார்க்கும்போது அதான் சொல்லிட்டு இருக்கேன். மியூசிக் வந்து அவங்களோட ரேப் மியூசிக்லாம் வரும்பொழுது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ சார். இப்போ நான் படத்தோட ஃபுல் ஸ்கோரும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன்னா டே நைட் ஒர்க்கு போயிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 months சார் கண்டினியூஸாக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாரே தான் இப்படி இருக்கணும்னு வேற ஸ்டைலில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சாருக்கு பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படிங்கிறது தான். இதுதான் முதல்ல நானும் ரவியும் பேசும்போது ஓகே சொன்னப்பறம் இன்னும் எங்களுக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சார் ஓகே சொல்லிட்டாங்க, கரெக்டாக பண்ணிடணுன்றது. தமிழ் சினிமாக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம். இந்த படம் எல்லாரோடைய உழைப்பு மெயின். இந்த படத்துக்கு 4 வருஷம் நம்ம செஞ்ச உழைப்பெல்லாம் இதில் உங்களுக்கு தெரியும். அயல், அதிலிருந்து வர தமிழில் அர்த்தத்தோட கூடிய வார்த்தை தான் அந்த அயலான். நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்க எல்லாருமே ஒரு வகையில் நம்ம அயலான் தான். நாங்கள் எல்லாருமே அயலான் தான். நன்றி. இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்களை பேட்டு சத்தத்தை விட கைத்தட்டல்கள் அதிகமா இருக்கணும். பத்தல deeply honored sir. அண்ட் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய டீம் பாடினாங்க. ஸோ இங்கே நீங்கள் 2 வரைக்கும் பாடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீம் காத்துட்ருக்காங்க. இது ஒரு துபாய் மாதிரி ஒரு இடத்துல நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு ஒரு ஆர்வங்கள்லாம் கற்றுக்கிட்டு இந்த மெடலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் சுடி நம்மளால அந்த சுடி இந்த மாதிரி பயந்து பாடும்போது கூட சுடி கரெக்டாக இருக்கு. So good luck to all of you. I think you all become very good performers. Yes. 2 minutes முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாருக்கு இப்போ பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம். முதல்ல நம்மளுடைய
ப்ரொடியூசர் திரு கொட்டப்பாடி ஜே ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ட் நம்மளோட விஎஃப்எக்ஸ் டீம் விஜேஷ் பினு, ஐ திங்க், சாரி உங்க பேர் நான் கரெக்டாக சொல்லுறேன், விஜேஷ் பினு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டைரக்டர் ரவிக்குமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஹீரோ ஆஃப் ஐலாண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ட் எங்களோட பிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ரேடியோ ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ரமன் சார், ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேன். புழு பூச்சிக்கெல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? இந்த பூமியிலேயே இந்த கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷன் இல்ல, gift of nature. Definitely not an earth-based life form. It's an alien. Yeah, I'm a king. யாரு